ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாசம் பிறந்தாச்சுங்க. இந்த மாசத்துல உங்க வீடு தேடி சாட்சாத் வைகுண்டமே வரணுமா? இந்த 3 விஷயத்த மட்டும் தினமும் காலையில செஞ்சுடுங்க. அப்புறம் பாருங்க அதிசயத்தை. சக்தி பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபிரானே சொன்ன ஒரு புனிதமான மாதம் இது. முக்தியையும் வாழ்நாள் முழுவதும் தெய்வீக அருளையும் அள்ளித்தரும் இந்த மார்கழியில் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய வழிபாடும் பல மடங்கு பலன்களைத் தரும். இந்த மார்கழி மாதத்தில் இன்று முதல் தினமும் தவறாமல் நாம் செய்ய வேண்டிய 3 மிக முக்கியமான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம். முதலாவதாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு. மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 5 மணி 30 நிமிடங்களுக்குள்ளான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது மிக முக்கியம். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் தெய்வீக ஆற்றல் அதிகரித்து காணப்படும். குளித்து முடித்து பூஜை அறையில் கிழக்கு நோக்கி விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனமுருகி வழிபடுங்கள். குறிப்பாக ஓம் லட்சுமி நாராயணா நமோ நமஹா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம் அல்லது ஆண்டாளின் திருப்பாவையை பாராயணம் செய்யலாம். இது பெருமாளின் பரிபூரண அருளை பெற்றுத் தரும். இரண்டாவதாக கோவில் வழிபாடு. உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள கோவிலுக்கு, குறிப்பாக பெருமாள், ஆண்டாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் சன்னதிகள் உள்ள கோவிலுக்குச் சென்று வழிபடுவது மிகவும் விசேஷம். மார்கழி அதிகாலையில் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து தரிசனம் செய்வது 10 மடங்கு புண்ணியத்தை தரும். அவர்களுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவதும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதும் நம் பாவங்களை போக்கும். மூன்றாவதாக வாசல் கோலம். மார்கழி மாதத்தில் வாசலில் இடப்படும் கோலத்திற்கு ஒரு தனித்துவமான சக்தி உண்டு. பிரபஞ்சத்திலிருந்து வரும் நேர்மறை ஆற்றலை இந்த கோலம் ஈர்த்து வைக்கும். நாம் ஒவ்வொரு முறை அதை கடந்து செல்லும் போதும் அந்த தெய்வீக ஆற்றல் நம் உடலை வந்தடையும். இது வீட்டுக்கு மங்களத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வரும். ஆகவே நேயர்களே, இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் இந்த 3 விஷயங்களையும் தவறாமல் கடைப்பிடியுங்கள். குறையாத செல்வச் செழிப்பு, எடுக்கும் காரியங்களில் வெற்றி, மன நிம்மதி என அனைத்தும் உங்களை தேடி வரும். மகாலட்சுமியின் அருள் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கும். ஓம் நமோ நாராயணாய.